உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் www.airtry.com சித்திரம், அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. ஆல் இண்டியா ரேடியோ www.airtry.com சித்திரம். உழவர் நண்பர்களே, வணக்கம். இந்த தொடரின் 47வது நிகழ்ச்சிங்க இது. இன்றைய நிகழ்ச்சியில நீங்க ஒரு ஏற்றுமதியாளரோட அனுபவங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. அதுவும் கிராமப்புறத்தில் உள்ள ஒரு ஏற்றுமதியாளர். அவரோட பேரு ஆர். சந்திரசேகர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்ட பகுதியில் உள்ள வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். அவரது அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இன்னொரு நேயரோட கடிதத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமையாயிருக்கு. அந்த நேயர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகா சடுமுகை எல். பழனிசாமி. அவரோட கடிதத்தை படிக்கிறேன், கேளுங்க. நான் www.airtry.com ஒலிபரப்பை தொடர்ந்து கேட்டு வருகிறேன். அதன் பயனாக விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய ஏற்றுமதி உரிமம் பெற்றுள்ளேன். நான் பழங்கள், காய்கறிகள் மற்றும் மலர் போன்ற விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய விரும்புகிறேன். இவற்றை பரிசோதனை செய்து கிருமிகள், பூஞ்சாலம் இல்லாமை குறித்து சான்று வாங்க எந்த அலுவலகத்தை அணுக வேண்டும்? மேலும் CIR, CIF, CPT முறைகள், இன்சூரன்ஸ், இம்போர்ட் கிளியரன்ஸ் வாங்குதல் ஆகியவை பற்றிய விவரங்கள் தேவைப்படுகின்றன. எனவே இந்த நிகழ்ச்சியின் மொத்த தொகுப்பை புத்தக வடிவில் எனக்கு வழங்க வேண்டும். மேலும் விவசாய விளைபொருட்களை தரக்கட்டுப்பாட்டுடன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முழு அனுபவம் பெற வழிமுறைகளை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ட்ரேட் டைரக்டரி புத்தகம் தேவைப்படுகிறது, எங்கு கிடைக்கும் என்பதையும் தெரியப்படுத்துங்கள். இதுதாங்க அவரோட கடிதம். நாம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில இவர் கேட்டிருக்கிற எல்லா விவரங்களையுமே அப்பப்போ சொல்லிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் இவரோட நன்மைக்காகவும் மற்ற நேயர்களோட நன்மைக்காகவும் மறுபடியும் சில விவரங்களை இப்போ சொல்றோம். நண்பர் பழனிசாமி உடனடியா இன்டர்நெட் மூலமா சில இணையதளங்களை பார்க்கணும். முதலாவது www.purefood.org. இந்த இணையதளத்தில் இயற்கை சார்ந்த வேளாண்மை மூலமா உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்யறத பத்தியும் விற்பனை செய்யறத பத்தியும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த தளத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டா இமெயில் மூலமா சில கடிதங்களையும் உங்களுக்கு இலவசமா அனுப்புவாங்க. அடுத்தது இன்னொரு இணையதள முகவரி சொல்றேன். www.theSMElink.com. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். www.theSMElink.com. இந்த இணையதளம் சென்னையில் உள்ள டான்ஸ்டியாங்கிற அமைப்பை சேர்ந்தது. அதாவது தமிழ்நாடு ஸ்மால் அண்ட் டினி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன், தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கம். அவங்களோட இந்த இணையதளத்திலையும் ஏற்றுமதி சம்பந்தமான ஆலோசனைகளை பெற முடியும். அப்புறம் ட்ரேட் டைரக்டரி புத்தகம் எங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லோ பேஜஸ். இது ஏற்றுமதியாளராக விரும்புகிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். டெலிபோன் டைரக்டரி, அதாவது தொலைபேசி டைரக்டரியை போல வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களோட முகவரிகளை தர்றது இந்த எல்லோ பேஜஸ். உலகம் முழுசும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த எல்லோ பேஜஸ்ங்கிற டைரக்டரியை வெளியிடுறாங்க. டெலிபோன் டைரக்டரியில் பெயர்களை வச்சு எண்களை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இந்த எல்லோ பேஜஸில் தொழில் வாரியாக பிரித்து விவரங்களை வெளியிட்டிருப்பாங்க.
உதாரணமாக ஒரு நாட்டோட எல்லோ பேஜில் இம்போர்ட்டர்ஸ், அதாவது இறக்குமதியாளர்கள் அப்படிங்கிற பகுதியை பிரித்து பார்த்தா அந்த நாட்டில் உள்ள எல்லா இறக்குமதியாளர்களை பற்றியும் முழு விவரமும் இருக்கும். அவங்களோட பேர், விலாசம், தொலைபேசி எண்கள், இமெயில் முகவரி, ஃபேக்ஸ் நம்பர் எல்லாம் இருக்கும். முன்னாடியெல்லாம் இந்த எல்லோ பேஜஸ் புத்தகத்தை வாங்குறது ரொம்ப சிரமங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டோட எல்லோ பேஜஸையும் இன்டர்நெட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உதாரணமாக துபாயில் இருக்கிற ஒரு இறக்குமதியாளரை நீங்கள் தொடர்பு கொள்ள துபாய் எல்லோ பேஜஸ் உங்களுக்கு உதவி செய்யும். இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினுக்குள்ளே போய் துபாய் எல்லோ பேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த விவரங்கள் பூரா கம்ப்யூட்டர் திரையில் தெரியும். இதனில எல்லோ பேஜஸ் புத்தகங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அலுவலகங்கள்லையும் கிடைக்கும். சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அலுவலகங்கள்லையும் கிடைக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட ஏற்றுமதி நிறுவனத்தோட விவரங்களையும் எல்லோ பேஜஸில் கண்டிப்பாக வெளியிட ஏற்பாடு செஞ்சுக்கணும். ஏற்றுமதியாளர், அதாவது எக்ஸ்போர்ட்டருங்கிற வரிசையில் உங்கள் நிறுவனத்தோட பேரை பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து பலர் உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குது. இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. மற்றபடி இன்சூரன்ஸ், இம்போர்ட் கிளியரன்ஸ் இது மாதிரியான விவரங்களை தெரிஞ்சுக்க ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் ஏஜென்சி நிறுவனத்தை நீங்கள் அணுகணும். அவங்க தான் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்க தகுதியானவங்க. எல்லா உதவிகளையும் அவங்களே செஞ்சு தருவாங்க. அப்புறம் நீங்கள் கேட்டிருக்கிற மாதிரி இந்த www.airtry.com தொடர் நிகழ்ச்சியை புத்தக வடிவத்தில் வெளியிட நடைமுறையில் வழி இல்லைங்க. கேட்கும்போதே 2-in-1 டேப் ரெக்கார்டரில் பதிவு செஞ்சு வச்சுக்கலாம். இதுதாங்க நாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை. மேலும் விவரம் வேணும்னா மீண்டும் கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. இப்போ ஏற்றுமதியாளர் வெங்கனூர் ஆர். சந்திரசேகர் அவர்களை சந்திப்போம். பெரம்பலூர் மாவட்டம்னு எடுத்துட்டாலே இது ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டுங்க. காரணம் கடும் வறட்சி. இந்த மாதிரி ஒரு பின்தங்கின மாவட்டத்தில் விவசாயத்தில் ஏற்றுமதி செய்யலாம், ஏற்றுமதி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு அடிப்படை காரணம் என்னங்க? நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை மட்டும் பார்த்து இல்லை, நாங்கள் இப்போ இந்தியா முழுக்க பொருள் வாங்கிட்டு இருக்கோம். பெரம்பலூர்லேயே கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லை திருச்சி பக்கத்து மாவட்டங்களை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், வாங்கி தயாராக இருக்கிறோம். இப்போ ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிப்படையாக எப்படி ஒரு சாதாரண விவசாயி ஏற்றுமதியாளராக ஆக முடியும்? யார் வேணாலும் ஆகலாம்னா அதுக்கு தேவையான முதலீடு நம்ம தேவைப்படும். ரெண்டாவது அதில் அனுபவம் தேவைப்படும். அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கணும். நம்ம அது இல்லாமல் அப்பீடால மெம்பர்ஷிப் ஆகணும். இது நம்ம வெளிநாட்டு கம்பெனியில் நம்ம முதல்ல ஏதாவது ஒரு பொருளை இல்லை ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ அரிசி அப்படிங்கிறது ஒரு துறைன்னு கூட வச்சுக்கலாம். அதில் நம்ம நிறைய ஆழமாக தகவல் சேகரிக்கணும், அனுபவம் இருக்கணும். உலக அளவில் அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன மாதிரிலாம் கேட்குறாங்க, அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ அரிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி அதை நம்ம பார்த்துக்கணும். இறக்குமதியாளரை நம்ம தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொள்ளும் போது அவங்க கேட்பாங்க, அவங்ககிட்ட என்ன அரிசி இருக்குது, என்ன விலை சொல்கிறீங்க, எவ்வளவு குவான்டிட்டி இருக்குது, பேமெண்ட் எந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்பாங்க. நம்மளோட ப்ரைஸ் கொட்டேஷன்லாம் கொடுக்கணும், பேமெண்ட் எப்படி வேணும்னு கொடுக்கணும். அப்புறம் சாம்பிள் கேட்பாங்க, சாம்பிள் அனுப்பி வைக்கணும். ஸோ அதுக்கு மேலே அவங்க எல்சி கொடுப்பாங்க. எல்சியில் நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம இர்ரிவோக்கபிள் கன்ஃபார்ம்ட் அட்சைட் எல்சி 100% இன்வாய்ஸ் வேல்யூ, அந்த எல்சி வாங்கணும்னா நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். அந்த எல்சி வந்தால் கூட நம்மளுக்கு பேங்க்கில் பேக்கிங் ரேட் தருவாங்க. பேக்கிங்கிறது இப்போ எல்சி வேல்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 80% தருவாங்க. தந்தாலும் இப்போ நம்மளுக்கு செக்யூரிட்டி பேங்க் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். உடனே பணத்தை கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு உண்டான செக்யூரிட்டி நம்ம நிலமாவோ இல்லை இடமாவோ செக்யூரிட்டி நம்ம மற்ற லோன் மாதிரியே நம்ம கொடுக்கணும். ஆனால் இதுக்கு மற்ற லோனை விட கம்மியான வட்டி விகிதத்தில் அவங்க தர்றாங்க, முன்னுரிமையும் தர்றாங்க. கிட்டத்தட்ட 10% மொத்த லோனில் 10% ஏற்றுமதிக்கு வழங்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆடுறதால முக்கியம். அந்த பொருள் நம்மக்கிட்ட செய்யக்கூடிய அளவில் நம்மக்கிட்ட நம்ம தகுதி வாய்ந்தவங்களும் இருக்கணும். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அரிசிங்கிறது ஒரு தனித்துறை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க.
அந்த அரிசியை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு கூட முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ், கருத்துக்கள், ஒரு 10 வகையான கருத்துக்கள் இருக்கிறதா சொன்னீங்க. அது என்னங்க அடிப்படையான அந்த முக்கிய கருத்துக்கள்? இப்போ அரிசின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து புரோக்கன் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அரிசின்னு சொல்லும்போது 25% புரோக்கன், 15% புரோக்கன், 50, 75, 100 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது. அதான் அவங்க கேட்பாங்க. அதில் வந்து அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ் இவ்வளோ இத்தனை கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து புரோட்டீன் இவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னுபாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்டுகள் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும். ரெண்டாவது அது பூச்சி மருந்து இல்லை உரம் இந்த அளவு தாண்டக்கூடாது அப்படிங்கிற லிமிட்டும் இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி உங்களை அரிசியில் பார்த்தா நிறைய வகை இருக்குது. பாஸ்மதி இருக்குது, லாங் கிரைன் இருக்குது, ஷார்ட் கிரைன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. நீங்கள் கூட ஒரு பை வச்சிருக்கிறீங்க, அதில் ஆர்கானிக் ரைஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. என்ன சார் ஆர்கானிக் ரைஸ்னு? ஆர்கானிக் ரைஸ் அப்படின்னாக்க இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண அரிசி. அது வயலில் விளைஞ்சிட்டாலே அது இயற்கை அப்படின்னு அதாவது ஒரு உற்பத்தியாளர் சொல்கிறாரு. இப்போ மண்ணில் விளையிற அத்தனையும் இயற்கை கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம மண்ணில் விளைவிக்கும் போது ரசாயன உரம் போடுறோம், ரசாயன பூச்சிக்கொல்லி தெளிக்கிறோம், அது இல்லாமல் களை வளராமல் இருக்கிறதுக்கு ரசாயன களைக்கொல்லி தெளிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இயற்கைன்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயம் சொல்ல முடியாது. நாம் வந்து விவசாயம் பண்ணும்போது இயற்கை உரங்கள் இடணும், இயற்கை மருந்துகள் தெளிக்கணும், முழுசும் இயற்கையான இடுபொருள்களில் செஞ்சு இயற்கையான மெத்தடில் நம்ம செஞ்சு வர பொருளை நம்ம இயற்கையான அரிசின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துங்க, இந்தியாவில் எந்தெந்த விளைபொருட்களுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்குது? அதாவது ஏற்றுமதிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கும்போது முதல்ல அது இயற்கையாக இருக்கணும். ஏற்றுமதினாலே அது வந்து அதாவது ஆர்கானிக் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அது வந்து நம்ம மற்ற சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம போன உடனே இதான் என் பொருள் அப்படின்னு கொண்டு கொடுத்தோடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட மாட்டாங்க. அது சர்டிஃபிகேட் அப்படின்னாக்க இப்போ ஸ்கால் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது, அதுக்கு பெங்களூரில் அதுக்கு பிரான்ச் இருக்குது. அங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் ஒரு கொஸ்டினர்லாம் அனுப்புவாங்க, அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். கட்டணங்கள் செலுத்தணும். ஒரு 10 விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் செலவாகுது. அதில் பாதி தொகை நம்ம முன்னாடி கட்டணும். கட்டின உடனே நம்ம பண்ணைக்கு வந்து பார்ப்பாங்க, டீட்டெயில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க லேப்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் தரத்துக்கு முன்னாடியே நம்ம மற்ற பணமும் மீத பணமும் கட்டிடணும். ஸோ இது மாதிரி வருஷம் நம்ம கட்டணும். வருஷம் அவங்க பார்ப்பாங்க. அது வந்து தொடர்ந்து சர்டிஃபிகேட் வந்துகிட்டே இருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம அப்போ தான் நம்ம அனுமதியை வழங்குவாங்க. கப்பலில் ஏற்றுவாங்க, இல்லைன்னா ஏற்ற மாட்டாங்க. அதே மாதிரி அங்கேயும் அங்கே வந்து இறக்குறதுக்கும் அப்போ தான் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம வந்து அனுமதி எடுப்பாங்கலாம், அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி விற்கும் போது எல்லாத்துக்குமே ஏற்றுமதின்னு சொன்னாலே ஆர்கானிக்னு சொல்கிற போது கண்டிப்பாக சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஆனால் நம்ம ஆர்கானிக்னு இல்லாமல் சாதாரண பொருளை நீங்கள் அனுப்பலாம், ஏற்றுமதி செய்யலாம். அதுக்கு வந்து இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ரெண்டாவது இப்போ ஏற்றுமதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்து அது வெப்சைட் வச்சுருக்கோம், bharathimpexx.com அப்படின்ட்டு. எங்கள் இமெயில் வந்து info@bharathimpexx.com அப்படின்ட்டு இருக்கு. திருப்பி சொல்லுங்கள் சார் உங்கள் வெப்சைட்டையும் இமெயில் ஐடியும். வெப்சைட் வந்து bharathimpexx.com, www.bharathimpexx.com. ஆமாங்க. இமெயில் ஐடி info@bharathimpexx.com. என்னோட மொபைல் நம்பர் வந்து 0431 312 83 99 312 83 99 83 அப்போ இந்த மாதிரி வசதிகள்லாம் நாங்கள் வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை ஒரு 10 என்கொயரி வெளிநாட்டிலேருந்து வந்தவொன்னா இருக்குது. அது என்னென்ன விசாரணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதில் வந்து வேர்க்கடலை பயிர் கேட்குறாங்க. அதில் வந்து நல்லா கொஞ்சம் ஜாவா டைப்புன்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலை பயிர் வந்து ஒரு 40 டன்னு அது மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி மஞ்சள் தூள் கேட்குறாங்க. அதே மாதிரி ப்ரௌன் ரைஸ், அதாவது TKM9 அப்படிங்கிற ப்ரௌன் ரைஸ் வந்து ஒரு 200 டன் எனக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது அமெரிக்காவிலேருந்து. அது எல்லாமே சர்டிஃபைடு ஆர்கானிக். சர்டிஃபைடு ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா மூலிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மிளகாய், அந்த மஞ்சள், இந்த மாதிரி வாசனை பொருட்களுக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி மற்ற உணவுப் பொருட்களுக்குமே அரிசி, அதாவது பருப்பு வகைகள், இந்த மாதிரி கேழ்வரகு, கம்பு, சோளம், அதாவது எல்லோ கார்ன், அது மாதிரி பருத்தி, இந்த மாதிரி வகை எல்லா பொருளுக்குமே அங்கே நல்லா நிறைய டிமாண்ட் இருக்குது. அதுவும் வெளிநாட்டில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலே கூட நிறையா டிமாண்ட் இருக்குது. நாங்கள் தற்பொழுது ஒரு 10 டவுனில் ஏஜென்ட் போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 200 டவுனில் 200 ஏஜென்ட் போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க? ஆமாம் சார். முதல் கட்டமாக தமிழ்நாடு, அதுக்கு அடுத்த கட்டம் வந்து இந்தியா முழுக்க. முதல்ல ஒரு நாடை செய்யலான் இருக்கோம். அது மாதிரி பறந்து போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா, இயற்கையான பொருள் சர்டிஃபிகேட் இல்லாட்டி கூட பரவாயில்ல, முழு இயற்கையாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா
தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உணவுப் பொருட்கள் எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் உடனே ரொக்கம் கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு நல்ல விலைக்கு எடுத்துக்கிறது